டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படும் 100 முக்கியமான கேள்விகள். ராமலிங்க அடிகளார் கந்தக்கோட்டத்து இறைவன் மீது பாடிய பாடல்கள் அனைத்தும் கீழ்கண்ட எந்த பெயரில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது? வடிவுட மாணிக்க மாலை. குறிஞ்சிப்பாட்டு எனும் நூலின் ஆசிரியர் யார்? கபிலர். வள்ளலாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டிய புலவர் யார்? பாரதியார். வ.உ.சி. அவர்களின் இயற்பெயர் யாது? வேங்கட ரத்தினம். வழக்கு என்பதன் பொருள் யாது? வாழ்க்கை நெறி. வேளாண் வேதத்திற்கு கடவுள் வாழ்த்து எழுதிய புலவர் யார்? பதுமதனார். திருக்குறள் பற்றிய எப்பாவலரும் இயம்பவே வள்ளுவனார் முப்பால் முழிந்த மொழி என்று கூறியவர் யார்? கல்லாடர். தம் வாழ்க்கை வரலாற்றை உ.வே.சி. அவர்கள் ஆனந்த விகடன் இதழில் கீழ்கண்ட எந்த பெயரில் நூலாக எழுதினார்? என் சரிதம். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? கவிமணி. நடுவண் அரசு உ.வே.சி. அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது? 2006. ஞானப்பிரகாசம் அவர்கள் முதலில் திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு எது? 1812. உ.வே.சி. அவர்கள் பதிப்பித்த நூல்கள் மொத்தம் எத்தனை? 87. கீழ்கண்ட எந்த நூலானது துண்டு என்ற சிறப்பு பெயரை பெற்றுள்ளது? நான்மணிக்கடிகை. 11 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் எது? நாலடியார். ஜப்பானியர் வணங்கும் பறவை எது? கொக்கு. பாரதியார் பணியாற்றிய வார இதழ்களில் தவறானது எது? கர்மயோகி. அவர் பணியாற்றிய இதழ்கள் பாலபாரதா, சூரியோதயம், இந்தியா. பாரதிதாசனை புரட்சிக்கவி என்று அழைத்தவர் யார்? அண்ணா. முயற்சி திருவினையாக்கும் என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர். ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற வரி கொண்ட பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழமொழி 400. கீழ்கண்ட சித்தர்களில் எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் யார்? கடுவெளி சித்தர். காலநிலை மாற்றத்திற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பறந்து செல்லும் பறவைகளின் நிகழ்வானது கீழ்கண்டவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வலசை போதல். சங்க இலக்கியமானது எத்தனை ஆண்டுகள் பழமை உடையது என்று கூறப்படுகிறது? 2000 ஆண்டுகள். இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிய ஆண்டு எது? 1972. எழுத்து வழியாக வராமல் பாடிப்பாடி வாய் வழியாக பரவுகிற பாட்டுக்கள் மற்றும் தாளில் எழுதப்படாத பாடல்களானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நாட்டுப்புற பாடல். தொல்காப்பியர் அவர்கள் பழமொழி என்ற சொல்லை கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக கூறுகிறார்? முதுசொல். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜானகி மணாளன். எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற பாடலை பாடிய புலவர் யார்? தாராபாரதி. நேரு அவர்கள் தன் மகள் இந்திராவிற்கு எத்தனை ஆண்டுகள் கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தார்? 42 ஆண்டுகள். மக்கள் கவிஞர் என்று போற்றப்படும் கவிஞர் யார்? கல்யாண சுந்தரம். கலைத்தான் மன்னைத்தான் என தொடங்கும் தனிப்பாடலை பாடிய புலவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். மக்கள் கவிஞர் பிறந்த ஊர் எது? செங்கற்படுத்தான் காடு. விஸ்வபாரதி கல்லூரியானது மேற்கு வங்காளத்தில் கீழ்கண்ட எந்த இடத்தில் அமைந்துள்ளது? சாந்தி நிகேதன். போரும் அமைதியும் என்னும் நாவலை எழுதிய ஆசிரியர் யார்? டால்ஸ்டாய். எல்லிஸ் துரைக்கு கல்வி கற்பித்த புலவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். நடுவண் அரசானது எந்த ஆண்டு நாராயணகவி அவர்களின் அஞ்சல் தலையை வெளியிட்டது? 2008. மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகையின் பெயர் யாது? காயச்சித்தி. அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த ஊர் எது? தச்சநல்லூர். வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் எது இன்றியமையாதது என்று நேரு அவர்கள் குறிப்பிடுகிறார்? புத்தகம் வாசித்தல். சாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் அவர்கள் கீழ்கண்ட எந்த சங்கத்தை அமைத்தார்? பகுத்தறிவாளர் சங்கம். முத்துராமலிங்கர் தன் தொடக்க கல்வியை எந்த ஊரில் கற்றார்? கமுதி. பெண்களுக்கு
எது தற்போது மிக முக்கியம் என்று பெரியார் கூறுகிறார்? அறிவு, சுயமரியாதை. தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவிக்கா. தமிழகத்தில் வியக்க வைக்கும் சிற்பக்கலையும் கட்டிடக்கலையும் கொளிக்கும் ஊர் எது? கும்பகோணம். 1903ஆம் ஆண்டு கீழ்கண்ட எந்த 2 அரிய கண்டுபிடிப்பிற்காக மேரி கியூரிக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ரேடியம், பொலேனியம். முத்துராமலிங்கர் தம் சொத்துக்கள் முழுவதையும் எத்தனை பாகங்களாக பிரித்தார்? 17 பாகங்களாக. தமிழ் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? மயிலை சீனி வேங்கடசாமி. கீழ்கண்ட எந்த நிலத்தில் அமைந்த வாழ்விடங்களானது குப்பம் என்ற பெயரால் வழங்கப்படுகிறது? நெய்தல். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று கூறியவர் யார்? திருமூலர். கார்மேகத்தின் இடையே மின்னல் வீச கண்டால் தமிழர் உள்ளம் துள்ளி மகிழும் என்று கூறிய புலவர் யார்? இராபி சேதுப்பிள்ளை. எண்ணித்துணிக கர்மம் என்று கூறிய புலவர் யார்? திருவள்ளுவர். முன்னாளில் முறப்பு நாடு என்பது எந்த மண்டலத்தைச் சேர்ந்த நாடுகளுள் ஒன்றாக இருந்தது? பாண்டி மண்டலம். கீழ்கண்டவற்றில் சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் எது? புறம். தமிழ் விருந்து என்ற நூலை எழுதிய புலவர் யார்? ராபி சேதுப்பிள்ளை. கீழ்கண்ட எந்த ஊரில் சமணர் கோவில் பற்றி அறியலாம்? தீபங்குடி. ஐராதீஸ்வரர் என்ற கோவில் அமைந்துள்ள ஊர் எது? தாராசுரம். கீழ்கண்டவற்றில் ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? தெய்வ புலவர். புன்கணீர் என்பதன் பொருள் யாது? துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர். வள்ளுவனை பெற்றதால் புகழ் வையகமே என்ற திருவள்ளுவரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். சாம வேதம் மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். பாரதியார் அவர்கள் எத்தனை மாதங்கள் எங்கு ஆசிரியர் பணியை செய்தார்? மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி 3 மாதங்கள். பண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? திருவிக்கா. திருவிக்கா அவர்களின் கீழ்கண்டவற்றில் எவற்றை போற்றி அவரை தமிழ் தென்றல் என சிறப்புகின்றனர்? தமிழ் நடை. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த என தொடங்கும் குரலில் இடம்பெற்றுள்ள புறம் என்னும் சொல்லின் பொருள் யாது? குற்றம். திருக்குறள் நூலில் முதல் பிரிவான அறத்துப்பால் பிரிவில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன? 4 இயல்கள், 39 அதிகாரங்கள். நெல்லும் உயிரன்றோ நீரும் உயிரன்றோ என்ற தொடங்கும் பாடலானது கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. புறம் என்பது டேஸ் எனப்படும். மரம் செய்தலும் அறம் செய்தலும். முதுமொழிக்காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை கூடலூர் கிளார். காலமேக புலவர் அவர்கள் கீழ்கண்ட எந்த கோவில் மடைப்பள்ளியில் சமையல்காரனாக பணிபுரிந்தார்? திருவரங்கம். தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலை தொகுப்பித்தவர் யார்? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள ஆறுகளி என்னும் சொல்லின் பொருள் யாது? நிறைந்த ஓசையுடைய கடல். ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துன்னலரை சாடும் என்ற தனிப்பாடலை பாடிய புலவர் யார்? காலமேக புலவர். ஆத்திச்சூடியின் முன்னோடி என அழைக்கப்படும் நூல் இது? முதுமொழி காஞ்சி. உண்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் என்ற வரிப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் இது? திருகடுகம். என் பணிந்த தென்கமலை ஈசனார் பூங்கோவில் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள தென்கமலை என்று என்னும் சொல்லானது? திருவாரூர். வாணிதாசன் அவர்கள் பிறந்த ஊர் எது? வில்லியனூர். குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? மதுரை பதிற்று பத்தந்தாதி. அவர் இயற்றிய நூல்கள் கந்தர் கல்வெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலமுகம். பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் யாது? ஒரு பக்க சார்பு பற்றி. எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என்று கூறியவர் யார்? மறைமலை அடிகள். செவ்வியல் இலக்கியங்கள் என கூறப்படும் நூல்களுள் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சீவக சிந்தாமணி. செவ்வியல் இலக்கியங்கள் என கூறப்படும் நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா முத்தொள்ளாயிரம், 11 கீழ்கணக்கு, தொல்காப்பியம்.
தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது என்று தமிழ் மொழியின் சிறப்பை மொழிந்து கூறியவர் யார்? டாக்டர் கிரவுல். இயற்கையோடு இயந்த வாழ்ந்த தமிழ் மக்கள் தம் குடியிருப்பு பகுதிகளை கீழ்கண்ட எந்த பெயரால் குறித்தனர்? ஊர். யார் காப்பாளர், யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கி இப்போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் யார்? உ.வே. சாமிநாதர். காளிப்பட்டி, சிறுகூடல்பட்டி, ஆட்டையாம்பட்டி ஆகிய ஊர்களானது கீழ்கண்ட எந்த நிலத்தைச் சார்ந்த ஊர்கள்? முல்லை நில ஊர்கள். பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் பட்டினம் என அழைக்கப்பட்டன. அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்ற பாடலை பாடிய கவிஞர் யார்? பெருஞ்சித்திரனார். கீழ்கண்ட எந்த நூலில் மட்டும் கோவூர் கிழாரின் பாடல்கள் இடம்பெறவில்லை? அகநானூறு. மீனாட்சி சுந்தரனார் அவர்களிடம் படித்த குறிப்பிட்ட மாணவர்களில் கீழ்கண்டவற்றில் தவறான மாணவர் யார்? பாஸ்கர சேதுபதி. நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறிய கவிஞர் யார்? ரசூல் கம்சதேவ். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? மீனாட்சி சுந்தரனார். தாயுமானவருக்கு ஞான நெறி காட்டிய மௌனகுருவும் தமிழின் முதல் சிறுகதை எழுத்தாளரான வ.வே. சுப்பிரமணியம் பிறந்த மண் எது? திருச்சி. ஈன்ற புறந்தருதல் என் தலை கடனே என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? பொன்முடியார். ராமானுஜம் அவர்கள் தமிழகத்தின் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் பிறந்தார்? ஈரோடு. தினையளவு உதவிக்கு பனையளவு நன்றி மறவாமல் செலுத்திய மன்னர் என்று பாராட்டப்படும் மன்னர் யார்? மருதுபாண்டி. கீழ்கண்ட எந்த மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அடித்தளம் இல்லாமல் கட்டிடத்தை எழுப்புவதனை போன்றது என்று காந்தி கூறுகிறார்? பயிற்றுமொழி. சிந்தனை செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார்? கிருபானந்த வாரியார். நீர் கற்க நான் இருக்க இந்த சிறப்பு ஒன்று போதாதா என்று கூறியவர் பட்டினத்தடிகள். மதுரை எனும் சொல்லுக்கு டேஸ் என்ற பெயர்? இனிமை. கீழ்கண்ட எந்த ஆண்டின் போது நடைபெற்ற கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய உரை மாணவர்கள் ஏற்ற வண்ணம் கடித வடிவில் நமக்கு பாடமாக அளிக்கப்பட்டுள்ளது? 1917. தமிழ்நாட்டின் கீழ்கண்ட எந்த நகரத்தில் ஆண்டின் எல்லா நாளிலும் விழாக்கள் நடைபெறுவதால் அந்நகரம் திருவிழா நகர் என அழைக்கப்படுகிறது? மதுரை. தமிழ்கெழுகூடல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. இதை போன்ற டிஎன்பிஎஸ்சி மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் உடனுக்குடன் வினா விடைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.